இந்தாமா, நீ எந்த ஊரு? எங்க அப்பா ஒரு பெரிய குளம், எங்க அம்மா ஒரு மதுரை. இப்ப இருக்கிறது பொதும்பு. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ பாடுறது கேட்டா இந்த குயிலே அசந்துரும். அவ்வளவு பிரமாதமா பண்ண. ஆமா, நீ எப்படி இந்த வேலைக்கு வந்த? என்ன பண்றது, வானம் பெய்யலைங்கிறதுக்காக வாசப்படியில உட்கார்ந்துட்டு இருந்தா சோறு வந்துருமா, அதான் பஞ்சம் பொழைக்க வந்திருக்கேன். நீ பஞ்சத்துல இருந்தாலும் நீ பாடின பாட்டு பசிச்ச வயித்துக்கு பால் ஊத்தின மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, நாளைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். முத்துமீனா, முன்ன பின்ன தெரியாத ஆம்பளை கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, நான் பாடின பாட்டு நல்லா இருக்கா, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இத பாருமா முத்துமீனா, பொம்பளைங்களை ஆம்பளைங்க பாராட்டுறது இருக்குதே, பஞ்சு மேல மெழுகுவத்தியை ஏத்தி வச்ச மாதிரி பத்திக்கிட்டா வம்புதான். வயல்ல வேட்டியை மடிச்சு கட்டி வேலை பார்க்கிற ஆம்பளைங்களை நம்பினாலும் நம்பலாம், கொழா சட்டை போட்டவனுங்களை நம்பவே கூடாது. அப்புறம் டவுசர் அவுத்து போட்ட மாதிரி போட்டு போயிடுவாங்க. நீ வாமா. எங்க அப்பா இருக்காங்க. நீ வீட்டுக்குள்ள போ, அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன். சரி சரி. என்ன பண்ணலாம்? ஒரு மாதிரியா நமக்கு பகுத்த வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பூந்துட வேண்டியதுதான். ஓஹோ, இப்படி ஒரு திட்டமா? உள்ளவா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்னடா வந்த உடனே பேதி மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த முட்டாய்க்காரன் வகுத்த வழி சாக்க வச்சு நம்ம மயில கணக்கு பண்றான். கணக்கு பண்ணா பண்ணிட்டு போறான். ஐயோ மரம் மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, லவ் பண்றான். அப்ப மூணா கொடு. ஐயா ஜெப மிட்டாயி, உங்க அப்பா தலை கொம்பே இல்லாத எரும மாடு மாதிரி. எரும மாட்டு கட்ட வகுத்த வழி வந்தாச்சா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்னையெல்லாம் கைய புடிச்சுதான் சொல்லுவீங்க, இப்ப பிடிக்காமலே சொல்றீங்களே. இப்பெல்லாம் நாங்க கைய பிடிக்கிறது இல்ல. பின்ன எதை பிடிக்கிறீங்க? ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவோம். முன்னேற்றம். வாயத்தர ஐயா, எத்தனை தடவையா அந்த கல்ல வாயிலேயே வைக்கிறது? அது இல்லையா, இந்த மாத்திரைய உன் வாயில போடணும். ஏய் மாத்திரை. ஏன் மாத்திரை? யாரு ஏன் மாத்திரை? ஏன் மாத்திரை நான் தயாரிச்சது. வாயத்தர. உங்களை நம்பி வாய திறக்க முடியாது, நானே போட்டுக்கிறேன். மீதி 2 மாத்திரைய பின்னாடி சாப்பிடு. பின்னாடி எல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு சாப்பிடுயா. பணம் உனக்கு இலவசம், ஃப்ரீ. புறப்படு புறப்படு. சரியா பாக்கலையே. என்னது சரியா பார்த்தானே மாத்திரை கொடுத்தேன். நல்லா இருக்கு. என்னது? மாத்திரை மாத்திரை. சிகப்பா வேற இருக்கு. என்ன? அதுவும் மாத்திரை மாத்திரை. 2 சிகப்பா இருக்கு. என்னையா? கடுக்கேன் கடுக்கேன். கடுக்க இருக்கட்டும், நீ புறப்படு. பின்னாடி தெரியும். என்ன பின்னால தெரியுது? மாத்திரையோட சோகம். வைத்தியர் பின்னால ரொம்ப அக்கறையா இருக்காரு. அப்ப வர்றேன். போயிட்டு வா. அப்பாரு மவனே, சீனி மிட்டாய். நான் யாரு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது. ஜவு மிட்டாய். அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது? வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்லண்ணே, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யார் யார் வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க, நான் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல எல்லாம் உட்கார்ந்தா அசிங்கமா இருக்கும். நீ என்ன பண்ற? இத கொஞ்சம் பிடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு. முன்னால வந்துடக்கூடாது. வேற நாய். என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கிளப்பாதையா. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க, நாம வேற இடத்த தேடுவோம். ஜவு மிட்டாய்க்கு மாத்திரைய குடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறான். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ. வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க, அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா. ஐயோ. வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது 2 மாத்திரை இருக்கு, கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன்.
முத்துமீனா வா வா, இன்னைக்கு சீக்கிரமா நாட்டை நட்டுட்டு பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். நீ ஆசையா கேட்டிய பணியாரம், அதை எனக்கு எப்படியும் செஞ்சு கொடுத்துட்றேன். ஆ? முத்துமீனா, அங்க பாரு, நேத்து கொழா சட்டையை போட்டுக்கிட்டு உன் பாட்டை பாராட்டுச்ச அந்த புள்ள தானே அது? ஆமா. அடி ஆட்டி, நேத்து பார்த்தப்போ காலித்தனமா ஊரை சுத்துற புள்ள மாதிரி தெரிஞ்சது. இப்ப என்னடானா சேத்துக்குள்ள இறங்கி பரம்புல அடிச்சுக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் காசுதான் கஞ்சி ஊத்துமுன்னு காத்துக்கிட்டு இருக்காம நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்குது. நல்லா சொன்னக்கா. இந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்களா பாரபட்சம் இல்லாம உழைச்சாங்கன்னா வெயில் காயிற நம்ம பூமி கூட விளைஞ்சில்ல தள்ளிடும். ராசையா, கருப்பை எங்க போயிட்டான்? நீ பரம்படிச்சுட்டு இருக்க? ஓஹோ, அம்மா அவன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ல, அதான் காலாகாலத்துல போய் சாப்பிடுறான், நான் அனுப்பிச்சு வச்சேன். வயல் வேலை பாக்குறதுக்கு பண்ணக்காரங்க இருந்தாலும் அண்ணன் தான் எல்லா வேலையும் பாக்குதுமா. டேங்க வாடா. என்னன்னு? பண்ணக்காரன் மட்டும் மாடா உழைக்கணும்னு இருக்கக்கூடாதுடா. படிச்சவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் எல்லா வேலையும் பாகுபாடு இல்லாம செய்யணும். என்னமா சொல்ற? உங்க அப்பா கூட இப்படித்தான் சொல்லுவாரு. அப்படியே வந்து பிறந்திருக்கு. பாப்பா சாப்பிட போலாம். வாப்பா, சாப்பாடு ஆடுறதுக்குள்ள வந்து சாப்பிடு. வந்துட்டேன். இந்தா, உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், ம். உருளைக்கிழங்கு வறுத்திருக்கேன், புடலங்காய் பொரியல் பண்ணிருக்கேன், சாப்பிடு. என்னப்பா என்னப்பா சொல்ற? கல்லா? இல்ல, சுத்தமா உப்பே இல்ல. சாப்பாடுல உப்பு போட மறந்துட்டேன் போல இருக்கு. எம்மாடி, நடவுக்கார பிள்ளைங்களா, கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுங்களேன். முத்துமீனா, உப்பு கேக்குறாங்க, கொடுத்துட்டு வாமா. உப்பெல்லாம் கையில கொடுக்க கூடாது. சரி, கால்ல கொடு, தட்டுல போடு. உப்பு நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? உப்பிட்டவர உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க. அந்த நினைப்பு இருக்கட்டும். அடியாத்தி, உன்ன மாதிரி நீ பேசுறது நல்லா தான் இருக்கு. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பான். நட்ட நினைவு பாதியிலே கிடக்கு, அதை நட்டு முடிக்கணும். வாரே. ஏம்மா, இந்த பொண்ணை கட்டிக்க போறவன் நல்லா இருப்பாங்கற? ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பான். ஏம்மா, உப்பு குறையுது, அந்த பொண்ணு கும்பிடுறியா? என்னது? நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? உப்பிட்டவர உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க. அந்த நினைப்பு இருக்கட்டும். எதுக்கு இவரு இங்க உட்கார்ந்திருக்காரு? என்ன ராசியான வள்ளிமான பிடிக்க ஓடி களைச்சு போன வேற மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? டேய் குட்டி பையா, இது வரைக்கும் நான் எந்த மானையை பிடிக்க ஓடினது இல்லடா. இனிமேல் தான் வேட்டைக்கே போறேன். ஆத்தா கூட வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு நல்ல மருமகளா வேணும்னு சொல்லிச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல மன தேடி பிடிங்க. வெட்டரிக்கு. ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நீயா? கையில என்ன? கொம்பு தேனு. அடடா, கொம்பு தேனா? கொம்பு தேனா எனக்கு உயிர். ஆனா கிடைக்கதான் மாட்டேங்குது. கொம்பு தேனு எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். என் ராசி நல்ல ராசிதான். அதனாலதான் கிடைக்காத கொம்பு தேனு உன்கிட்ட இருக்கு. நான் கேட்டா நீ மாட்டேன்றியா? ஆசைப்பட்டு கேட்டா மாட்டேன்னு சொல்றது அநாகரிகம். இந்தாங்க. அடடா, பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் போதும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. குடுக்கறவங்க கொடுத்தா அதுக்கு அளவே தேவையில்லைன்னு கூட சொல்லிருக்காங்க. தெரியுமா? அதுக்குள்ள மன புடிச்சாரா? ஐயோ, தேன் சொட்டுது. நிமித்தி பிடிங்க. டேய், பூந்து விளையாடுங்க, உங்க ஒம்புக்கே நான் வரல.
நம்ம பையன்தான். ஆமா, இந்த கை. தேன் தொட்ட கையால தலையை தொட்டா முடி நரைச்சிடும், அதான் தடுத்தேன். ரொம்ப நன்றி. நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்னங்க செஞ்சுட்டேன்? இதுல தொடச்சுக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு அன்பை கொடுத்தா நட்பு, மனசு கொடுத்தா காதல், முந்தானைய கொடுத்தா மனைவி. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். உங்களை முதலா பார்த்தப்பவே என் மனசு கொடுத்துட்டேன். உங்களை முழுக்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் முந்தானையை கொடுக்கிறேன். இந்தாங்க. நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா, கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். வீரமான ஆம்பளை யாராவது இருந்தா என்கிட்ட போட்டிக்கு வாங்கடா. என்ன ஜெயிக்க எவனும் பிறக்கலடா. அப்படி என்ன ஜெயிச்சுட்டா நான் சேர கட்டிக்கிறேன். ஏன்டா பின்னால வந்து வெட்ட வர்ற? விவரமான தம்பி நான் கண்டு தப்பிச்சுக்கிடுச்சு. நீதான் அங்கேயே தோத்து போயிட்டிய. அப்படியே போக வேண்டியதாண்டா வெண்ண. அசத்திட்டீங்க. எங்க கிராமத்து சார்பா இந்த மாலையை உங்களுக்கு போடுறோம். நன்றி. திருப்பரங்குன்ற முருகனை நினைச்சு காவடி எடுத்தா நினைச்சது நடக்கும்.